الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا إذا نودي للصلاة من يوم الجمعة فاسعوا إلى ذكر الله وذروا البيع ذلكم خير لكم إن كنتم تعلمون. صدق الله مولانا العظيم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹுவின் பேரருளால் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் அடைந்து இன்று 23வது தராவி தொழுகை பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. அல்லாஹுவின் அருள்மறை அல் குர்ஆனிலிருந்து இன்றோடு 28 ஜுஸூக்கள் பரிபூர்ணமாக நிறைவு பெற்றிருக்கிறது. வல்ல ரஹ்மான் மீதமுண்டான நாட்களில் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிப்பதற்கும் மீண்டும் மீண்டும் ஓதுவதற்கும் அதை கேட்பதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று 23வது இரவு, ஒற்றைப்படை இரவு, அது ஜும்மாவுடைய இரவு. ஒரு உயர்வான ஒரு நாளில் ஒற்றைப்படை இரவு நம்மை எதிர்நோக்கி வந்திருக்கிறது. ஜும்மாவுடைய நாள் எவ்வளவு மகத்துவமானது, எவ்வளவு முக்கியமானது என்பதை நாம் விளங்குவதற்காக அல்லாஹ் அல் ஜும்ஆ அப்படிங்கிற ஒரு சூறாவை குர்ஆனிலே இறக்கியிருக்கின்றான். இன்று கூட அந்த சூறாவை அல்லாஹ் தொழுகையில் ஓதும் பாக்கியத்தை தந்தான். அந்த நாளினுடைய மகத்துவம், அதனுடைய கண்ணியம், அதை எந்த அளவிற்கு நாம் புரிந்திருக்கிறோம், நம் வாழ்க்கையில் அதன் மூலமாக நாம் எந்த அளவிற்கு பலன் அடைந்திருக்கிறோம் என்பதை நாம் தெரிய கடமைப்பட்டிருக்கிறோம். ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா வாரத்தில் ஒரு நாள் சிறந்த நாள், அதை உங்களுடைய சமுதாயத்தில் நீங்கள் கேட்டு முடிவு பண்ணிட்டு வாங்கன்னு சொன்னான். ஆனால் அல்லாஹ்வுக்கு தெரியும் வாரத்தில் சிறந்த நாள், உயர்வான நாள் ஜும்மாவுடைய நாள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன் சமூகத்தை ஒன்று கூட்டி வணங்குவதற்காக, அல்லாஹுவை வணங்குவதற்காக எந்த நாளை நாம் தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்ட்டு கேட்கும் பொழுது ஹஸரத் மூசா அலைஹிஸ்ஸலாமே சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாளை நம்ம எடுத்துக்கொள்வோம். அந்த யூதர்களெல்லாம் சொன்னாங்க, ஜும்மாவுடைய நாள்லாம் வேண்டாம், ஏன்னா அல்லாஹு தஆலா படைப்புகளை படைக்க ஆரம்பித்து முடித்த நாள் சனிக்கிழமை தான், அதனால் நம்ம சனிக்கிழமை நம்ம எடுத்துக்கொள்வோம் அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொல்ல கேட்காம இவங்க என்ன செய்ய கருத்து சொன்னாங்க. அல்லாஹு தஆலா உடனே என்ன செய்தான், அந்த சனிக்கிழமையை அவர்களுக்கு சிறந்த நாளாக கொடுத்தான். சரி, எடுத்துக்கொள்ளுங்க, நீங்களே எடுத்துக்கொண்டீர்கள்ல அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னா, அந்த சனிக்கிழமை அன்று எல்லாமே ஹராம். அவர்கள் யாரு அப்படின்னு சொன்னா, ஒரு கடல் ஓரமாக வசிக்கக்கூடிய, தப்சீரில் எழுதுறாங்க, மதியன் அப்படிங்கிற நகரத்தில் தான் அந்த மக்கள் எல்லாம் வசித்து வந்தார்கள், அந்த யூதர்கள். அப்போ அவர்களுடைய வேலையை என்னன்னு சொன்னால், மீன் பிடிக்கிறது, மீனை விற்பனை செய்கிறது, இதுதான் அவங்களுடைய தொழில். அப்போ அல்லாஹு தஆலா வணக்கத்திற்காக ஒரு வாரத்தில் ஒரு நாளை நீங்கள் தேர்ந்தெடுங்கன்னு சொன்ன உடனே அந்த யூதர்களெல்லாம் சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கு காரணம் சொன்னாங்க, அல்லாஹ் படைப்புகளை படைக்க ஆரம்பித்து முடித்த நாள் சனிக்கிழமை, அதனால் நம்ம அதை வணக்கத்திற்காக தேர்ந்தெடுத்து கொள்வோம். அப்போ அல்லாஹு தஆலா சோதனைக்காக என்ன செய்தான், அந்த நாளில் நீங்கள் மீன் பிடிப்பது ஹராம், அந்த நாளில் என்ன செய்யக்கூடாது, மீன் பிடிக்கிறது ஹராம் அப்படிங்கிறத ஒரு சட்டத்தை போட்டான். எல்லாமே ஒரு புதிய ஒரு தொழில் ஆரம்பிக்கிறது ஹராம், அந்த மாதிரி அந்த நாளில் வணக்கத்திற்காக மட்டும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சட்டத்தை போட்டு அல்லாஹ் என்ன செய்தான், சோதனைகளை உண்டு பண்ணான். எப்படி, சனிக்கிழமை அல்லாத மற்ற நாட்களில் மீன் பிடிக்க போனால் மீன் அந்த அளவுக்கு வறுத்து இருக்காது, கிடைக்காது. ஆனால் சனிக்கிழமை வெள்ளிக்கிழமை சாயந்தரம் ஆயிடுச்சுன்னு சொன்னால் மீன் அப்படியே குபு குபு குபுன்னு விழ ஆரம்பிச்சிடும். எந்த அளவிற்குன்னு சொன்னால் கையால பிடிச்சிடலாம் மீனை. அப்போ அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறான், மீன் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கான். இவங்க இதை பார்த்தா சும்மா இருக்க முடியுமா? தந்திரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி தந்திரம் பண்றது?
வெள்ளிக்கிழமை சாயந்தரமே போய் என்ன செய்யறது, வலையை போட்டுறது. வலையை போட்டுட்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி நம்ம வந்து மீன் பிடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சனிக்கிழமை ஃபுல்லாக இருக்கிறது, சனிக்கிழமை சாயந்தரம் வரையணும். சனிக்கிழமை சாயந்தரம் போய் என்ன செய்யறது, போட்ட வலையை அப்படியே எடுக்கிறது, அந்த மீன் அப்படியே கிடச்சிடும். இப்படியே தந்திரம் பண்ணி என்ன செய்தாங்க, ஒரு ஹராம ஒரு ஹலாலாக ஆக்குறதுக்கான வழிகளை இப்போ தேடுறோம். இல்லை, வட்டி ஹராம் தெளிவான விஷயம், ஆனால் அதை வேற வேற வகையில் சொல்லி அதை ஹலாலாக ஆக்கி காட்டுறோம். மது ஹராம், வேற வேற பொருட்களுடைய பெயர்களை வச்சு அதை ஹலாலாக்கி காட்டுறோம். உதாரணத்திற்கு இதை மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்குன்னா, பல காரணங்கள் வழிகளை சொல்லி இது அப்படி இல்லை இது இப்படி, அதனால இது ஹலால் அப்படிங்கிற மாதிரி இன்னைக்கு நிறைய நடமாடுது. இந்த வேலையை தான் அந்த யூதர்கள் செய்தாங்க. முதல்ல கொஞ்சம் பேர் அந்த மாதிரி மீன் பிடிச்சாங்க, மக்களுக்கு அப்படியே தெரிய ஆரம்பிச்சிச்சு, பரவலாக பிடிக்க ஆரம்பிச்சாங்க, வெளிரங்கமாக பகிரங்கமாக அந்த குற்றத்தை செய்ய ஆரம்பிச்சாங்க. அல்லாஹு தாலா அந்த மாதிரி குற்றம் அவங்க செய்ததுனால என்ன செய்தான்னு சொன்னா, பிடிக்க கூடாதுங்கிற தடை, செய்யக்கூடாத ஒன்றை அவர்கள் செய்தார்கள். அதன் காரணமாக அந்த சமூகத்தில் இருந்த வாலிபர்களை குரங்குகளாக மாற்றினான், வயோதிகர்களை பன்றிகளாக மாற்றினான். அந்த சமுதாயத்தில் மட்டும் அல்லாஹ் அவ்வளவு பெரிய கடுமையான தண்டனையை கொடுத்தான். ஒன்று விளங்கணும், ஒரு சமூகத்தில் ஒரு குரங்காக மாற்றப்பட்டவர், பன்றியாக மாற்றப்பட்டவர்கள்ட்ட இருந்து அடுத்தடுத்து அவனுடைய சந்ததிகள் தொடர்றது கிடையாது. மாற்றி தண்டனை கொடுக்கப்பட்டாச்சுன்னு அவங்க கூட கூட இருந்தால் 3 நாள் தான், அதோட அது எல்லாமே அந்த சமுதாயம் ஃபுல்லாக அழிஞ்சிரும். இப்போ இங்கே நம்ம விளங்க வேண்டிய விஷயம் என்னண்டா, இந்த நேரத்தில் அந்த மக்கள் 3 பிரிவாக பிரிஞ்சாங்க. முதல்ல ஒரு கூட்டம் மீன் பிடிக்க தைரியமா போய் மீனை பிடிச்சிச்சு. இரண்டாவது ஒரு கூட்டம் நல்லோர்கள், அவங்க சொன்னாங்க, எப்பா இதை செய்யாதீங்க, இந்த மாதிரி செய்யாதீங்க, இது அல்லாஹ் நமக்கு தடுத்து இருக்கிறான், பெரிய தண்டனைக்கு நம்ம ஆளாயிடுவோம் அப்படின்னு அவங்க. இது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்க மௌனிகள், அதை யாரும் பண்ணிட்டு போறாங்க, நமக்கு என்ன, ஆபத்தானவர்கள் இவங்க, என்னமோ பண்ணிட்டு போறாங்க, நமக்கு அது தேவையில்லை அப்படின்னு மௌனமாக இருந்த கூட்டம். இந்த 3 கூட்டத்தில் இந்த மௌனமாக இருந்தாங்கல்ல, அவங்க போய் என்ன செய்தாங்க, இந்த தடுக்கிறவங்கள்ட்ட போய் பேசினாங்க. அல்லாஹ் குர்ஆன்லயே அதை சொல்றான், லிம தஇலூன கௌமன் இல்லாஹு முஹ்லிகுஹும் அவ் முஅذிபுஹும் அஸாபன் ஷதீதா. நீங்க ஏன் போய் இந்த மாதிரிலாம் அவங்கள்ட்ட வீணா போய் பேசி டைத்தை வேஸ்ட் பண்றீங்க, அவங்க திருந்த மாட்டாங்க, அவங்களுக்கு தான் அல்லாஹ்வுடைய தவறு செய்யும் பொழுது, ஹராமான காரியத்தை செய்யும் பொழுது தண்டனை வரப்போகுது, நீங்க ஏன் போய் அவங்கள்ட்ட பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ அந்த நல்லோர்கள் சொன்னாங்க, நீங்க சொல்றது சரிதான், ஆனால் நாளைக்கு அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டாண்டா, நீ தடுத்திருக்க கூடாதா அப்படின்ட்டு கேட்டாண்டா நம்ம பதில் சொல்லணும்ல, அதற்காகத்தான் நாங்கள் இதை தடுக்கின்றோம் அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொன்று லஅல்லஹும் யத்தகூன், ஒரு தவறு செய்யும் பொழுது திரும்ப 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 அழகிய முறையில், வரட்டுத்தனமாக கண்ணியத்தை கெடுக்கிற மாதிரி இல்லை, அழகான முறையில் எடுத்து சொல்லுகிற போது தவறில் இருந்து அவர்கள் மீண்டும் திருந்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த நல்லவர்கள் 2 காரணம் சொன்னாங்க. ஒன்று என்ன சொன்னாங்க, நம்ம நல்லவர்கள் தான், நம்ம மீன் பிடிக்கல, அது தப்புங்கிறது நமக்கு தெரிஞ்சிருச்சு, ஆனால் அதை தப்பு செய்யும் பொழுது அதை தடுக்கணும், அதுக்காக நாங்கள் தடுத்தோம், தடுக்காம இருந்து அல்லாஹ் நம்மள்கிட்ட கேட்டால் நம்மளும் சேர்ந்து மாட்டிக்கிறோம், அதனால ஒன்று காரணம். இரண்டாவது, ஒரு தவறை திரும்ப திரும்ப இப்பா செய்யாத, அல்லாஹ்வுக்கு பிடித்தமில்லாத ஒரு காரியம், இதனால நமக்கு பெரிய ஆபத்து வந்துடும் அப்படின்னு மீண்டும் மீண்டும் சொல்லுகிற போது என்றாவது ஒரு நாள் அவனுடைய உள்ளத்தில் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஏற்பட்டு திருந்துவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த 2க்காக வேண்டிதான் நான் அவங்கள்ட்ட சொல்றேன்னு சொல்லி அந்த நல்லவர்கள் சொன்னாங்க. சரித்திரத்தில் எழுதுறாங்க, அந்த மீன் பிடித்தவர்களும் குரங்காக மாற்றப்பட்டார்கள், இந்த மௌனமாக இருந்தாங்களே அவங்களும் குரங்காக மாற்றப்பட்டார்கள். மறுநாள் காலையில பார்த்தா அந்த நல்லோர்கள் எழுஞ்சு போறாங்க, ஊர்ல யாருமே இல்லை, அப்படியே ஊரே காலியாக இருக்குது, வீடுகளெல்லாம் பார்த்தா கதவுகள் மூடப்பட்டு இருக்கிறது. என்னடா யாரையுமே காணோம், வீடு கதவுகளும் மூடப்பட்டு இருக்கிறது சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, ஒரு வீட்டை போய் திறந்து பார்க்கறாங்க. உள்ள பார்த்தா உள்ள குரங்குகளும் பன்றிகளும் நிரம்பி நிற்குது. சொல்றாங்க, அந்த குரங்குகள் பன்றிகளுக்கு இவர்களை பத்தி தெரியுது, ஆகா இவர்கள் நல்லோர்கள், நாம் தவறுகள் செய்கிற போது நம்மை தடுத்தவர்கள் என்று அவர்கள் இந்த நல்லவர்களுக்கு பக்கத்தில் வந்து அந்த குரங்குகளும் பன்றிகளும் அழுகின்றன. ஆனா இந்த நல்லவர்களுக்கு இவர்கள் தான் மாற்றப்பட்டிருக்காங்கிறது தெரியல. என்னடா இது குரங்கா இருக்கு பன்றியா இருக்கு அப்படின்னு தான் நினைச்சாங்களே ஒழிய, நம்ம கூட பிறந்தவன் இப்படி இருக்கிறான், நமக்கு தெரிஞ்சவன் இந்த மாதிரி மாற்றப்பட்டுட்டான்
அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு அது விளங்கல்ல அப்படின்னு சொல்லி தப்சீல்ல எழுதுறாங்க. ஆக அன்பானவர்களே, அல்லாஹ் ஒரு தடை செய்திருக்கிறான் அப்படிங்கும் பொழுது அதை துணிஞ்சு அதில் தப்பு செய்கிற போது எவ்வளோ பெரிய தண்டனை அப்படிங்கிற அந்த சரித்திரத்தை நமக்கு மிகப்பெரிய ஒரு பாடம். இன்னைக்கு அதே மாதிரி தான் வெள்ளிக்கிழமை நமக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரக்கத்தால் நம்மள்ட்ட அந்த ஆலோசனையை உடல்ல. வெள்ளிக்கிழமை சிறந்த நாள் இபாதத்திற்காக, அதற்கென ஒரு சிறந்த ஒரு நேரம் இருக்கிறது. அந்த நாளில் நீங்கள் துவா செய்தால் அந்த துவா உங்களுக்கு அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிற நிறைய வெள்ளிக்கிழமையினுடைய சிறப்புகளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நிறைய செய்திகள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்டது வெள்ளிக்கிழமை, சொர்க்கத்திற்கு உள்ள போனது வெள்ளிக்கிழமை, சொர்க்கத்தை விட்டு வெளியே வந்தது வெள்ளிக்கிழமை, இந்த உலகம் அழிக்கப்படுறது வெள்ளிக்கிழமை, எல்லாமே வெள்ளிக்கிழமை. அவ்வளோ பெரிய ஒரு சிறப்பான ஒரு நாள், ஒரு உயர்வான நாள். அந்த நாளில் வணக்கத்திற்காக நீங்க பயன்படுத்துங்க, நமக்கு தரப்பட்டிருக்கிறது. அல்லாஹ் தஆலா நாள் முழுவதும் நமக்கு ஹராமாக்கல்ல. ஜும்மாவுடைய நாளில் இன்னைக்கு ஓதனம் இல்ல, யா அய்யுஹல்லதீன ஆமனு இதா நூதிய லிஸ்ஸலாத்தி மின் யௌமில் ஜும்ஆத்தி ஃபஸ்அவு இலா திக்ரில்லாஹி வதருல் பைய. ஈமான் கொண்டவர்களே, ஜும்மா தொழுகைக்காக உங்களை அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை நிறுத்திடுங்க. அப்படியே கடகடன் ஓடி என்ன செய்யுங்க, அல்லாஹுவை வணங்குவதற்காக ஓடி வாங்கன்னு சொல்லப்படுது. இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன செய்யறோம், ஒரு 10 பேர் நம்மள்ட்ட வேலை செய்கிறாங்கன்னா 5 பேர் முஸ்லீம் பிள்ளைங்க, 5 பேர் காஃபிர்கள், மாற்று மத சகோதரர்கள். அவங்கள விட்டுட்டு நீங்கள் வியாபாரம் பண்ணுங்க, நாங்கள் போகிறோம் கேட்டானா அவங்களுக்குலாம் தொழுகை இல்லைல்ல. அப்படியே சொல்லப்படல. வியாபாரமே அந்த நேரம் தடை செய்யப்பட்டிருக்கிறது. துணிஞ்சு இன்னைக்கு நிறைய பேர் நம்ம அந்த மாதிரி வியாபாரம் செய்கிறோம். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். எவ்வளோ நாளைக்கு நம்ம இது போன்று விடப்படுவோம் அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் அந்த நேரத்தில் வியாபாரம் செய்வது தடை. விட்டுட்டு வாங்க, தொழுது முடிச்ச உடனே வியாபாரத்தை நோக்கி ஓடுங்கிறான். வபுத்தகோ மின் ஃபதுலில்லாஹ், நீங்க தொழுது முடிச்ச உடனே பேசிட்டு இருக்க வேண்டாம், உங்க தொழிலை நோக்கி நீங்க ஓடுங்க, அதுல எவ்வளவு பெரிய பரக்கத்து இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்றான். நம்ம முன்னோர்கள் அது போன்று அவர்கள் செயல்பட்டார்கள், மிகப்பெரிய முன்னேற்றத்தை அடைந்தார்கள். ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஜும்மாவுடைய நாள் என்று அதை திறந்து வச்சு எவ்வளவுக்கு எவ்வளோ கடைசி நேரத்தில் வர முடியுமோ அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். சிறந்த நாள், உயர்ந்த நாள். நம்ம வாழ்க்கையில இது போன்ற பாக்கியங்கள் ஒரு சிறந்த நாள் எதுவும் இல்லை. எந்த அளவிற்கு உயர்ந்த நாள் சொன்னா, ஹஜ்ஜு பெருநாளை விட, நோன்பு பெருநாளை விட வெள்ளிக்கிழமை சிறந்த நாள். அதனாலதான் வெள்ளிக்கிழமை அன்று மட்டும் நோன்பு வைக்காதீங்க, அன்னைக்கு நீங்களும் சாப்பிடுங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நான் சதக்கா தான தர்மங்கள் செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க. இது மூமின்களுக்கு பெருநாள் நமக்கு சொல்லப்பட்டது. அவ்வளவு உயர்வான ஒரு நாள். அந்த நாளிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காலையில் அதிகாலையில் நீங்கள் குளித்து கொண்டு நறுமணத்தை பூசி ஜும்மாவுடைய தொழுகைக்காக வேகமாக வந்து நீங்க எந்த விதமான பேச்சிலையும் ஈடுபடாமல் தொழுகையில கலந்து கொண்டு நீங்க முடிச்சிங்கன்னு சொன்னா 1 வருடம் நோன்பு வைத்த நன்மை, 1 வருடம் தஹஜ்ஜத்துடைய தொழுத நன்மை தரப்படுகிறது என்றார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதிகாலையில் ஜும்மாவுடைய அதிகாலையில ஜும்மா நமக்கு போகும் நினைச்சா பிரயாணம் செய்வது நமக்கு தடை செய்யப்பட்டிருக்கிறது. ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்கின்றா போலாம், ஜும்மாவுடைய தொழுகை கிடைக்காதுன்னு சொன்னா நீங்க பிரயாணம் செய்யாதீங்க, ஜும்மாவுக்கு பிறகு நீங்க போங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு நாள் இன்று அதை நம்ம எப்படி பயன்படுத்துறோம்? அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கணும். நான் ஒவ்வொரு தடவையும் சொல்வது உண்டு, அதை நினைவுபடுத்துவது உண்டு. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையினுடைய நிலைமைகளும் அல்லாஹ் நமக்கு ஏராளமான கண்ணியத்தை சிறப்பாக ஆக்கி வைத்திருக்கிறான், ஏராளமான ரிசுக்கை தந்திருக்கிறான். எவ்வளவுக்கு எவ்வளவு கடைசியில நம்ம ஓடி வர முடியுமோ ஓடி வரணும். இது நிறுத்தப்படணும், முன்னாடியே வரணும். முன்னாடியேனா நீங்க 10 மணிக்கு நீங்க வர வேண்டாம், வாங்க சொல்றதுக்கு ஒரு 10-15 நிமிஷம் முன்னாடியே இங்க நம்ம பள்ளியில நம்ம தஸ்கீரா நடக்குது, பார்த்தோம் சொன்னா ஒரு 5 பேர் 10 பேர் தான். அது எவ்வளவு பெரிய விஷயம். யாரை பத்தி பேசப்படுது? மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படை நோக்கத்தை தெரிந்து கொள்வதற்காகத்தான் நம்ம வந்திருக்கிறோம். அந்த நோக்கத்தை பற்றி தான் பேசப்படுகிறது. ஏதோ அவங்க ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாதிரி ஒரு 10 பேர் வர்றாங்க, மீதி எல்லாம் கடைசி நேரத்தில் ஓடி வர்றது. அது ஓடி வர்றது கூட பெருசு இல்லை, லிஃப்டை விட்டு வெளியான உடனே கையை பிடிச்சி நீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சுகம் விசாரிக்கிறத பார்க்கணுமே. இது ஷைத்தானுடைய வேலை. இது ஜும்மாவுடைய கொத்துபா நடக்கும் பொழுது நீங்க பேசுறீங்கன்னா ஒட்டுமொத்த நன்மைகளும் போயிடுனாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம வந்ததே லேட்டு, அதுல நமக்கு என்ன அதுக்கப்புறம் கையை பிடிச்சிட்டு உட்காந்து பேசுறது? அன்பானவர்களே, நானும் சீர்திருத்தப்படணும், நீங்களும் சீர்திருத்தணுங்கிறதுக்காக சொல்றேன். ஏன்னா 2 பேருமே குற்றவாளி ஆகி விடுவோம். அது நமக்கு வாழ்க்கையில் தரப்பட்ட மிகப்பெரிய ஒரு சிறப்பான நாள். நம் முன்னோர்கள் அதை பயன்படுத்தினார்கள்.
மிகப்பெரிய உயர்ந்த அந்தஸ்தை உலகத்திலேயும் அடைந்தார்கள், மறுமையிலும் பெற்றார்கள். ஆனால் நமக்கு அல்லாஹு தஆலா எந்த விதமான சிரமங்கள் இல்லாமல் தரப்பட்டும் கூட அந்த நாளனுடைய கண்ணிய மகத்துவத்தை உணராமல் மற்ற நாட்களை போன்று ஏனோ தானோ என்பதாக நாம் அதை கடந்து கொண்டிருக்கிறோம். அந்த நிலை மாற வேண்டும். வெள்ளிக்கிழமை என்று மிக சீக்கிரமாக நீங்கள் பள்ளிவாசலுக்கு வந்து தஸ்பீஹ் நஃபிலுடைய தொழுக ஒரு 2 ரக்காத் தொழுது அல்லாஹ்ட்ட துஆ செய்து பாருங்க. அல்லாஹ் நம்மளுடைய துஆவை அங்கீகரிப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறந்ததிலிருந்து மரணிக்கிற வரை பொய் பேசாதவர்கள். அவர்கள் சொன்னதுதான் உண்மை. அப்பேற்பட்ட நபி சொன்ன செய்தி இது எதுக்கோ இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பள்ளிவாசல்ல வந்து உட்கார்ந்து அமர்ந்து குர்ஆனை ஓதி துஆ செய்து, யா அல்லாஹ் என்னுடைய வாழ்க்கை சிறப்பாகணும், என்னுடைய மனைவி மக்கள் குடும்பத்தார்களுடைய வாழ்க்கை சிறப்பாகணும், என்னுடைய தொழில் துறைகள் சிறப்பாகணும், துஆ செய்து பாருங்க. எவ்வளவு பெரிய நிம்மதி நமக்கு கிடைக்கும். இது எல்லாம் நமக்கு சொல்லப்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்று என் மீது நீங்க ஸலவாத் ஓதுங்கன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது யாராவது நம்ம சொல்லுவோமா பிரியம் இல்லைன்னு? எங்க ரசூல் மீது நாங்க உயிரை விட நேசிக்கிறோம்னு சொல்றான். அவங்க சொன்னாங்க, வெள்ளிக்கிழமை என்று என் மீது ஸலவாத் ஓதுங்க, உங்களுடைய பெயர் சொல்லப்பட்டு என்னிடத்திலே கொண்டு ஒப்படைக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. அப்துல்லா உங்களுக்கு சலாம் சொன்னார், அப்துல் ரஹீம் உங்களுக்கு சலாம் சொன்னார், அப்துல் ஜப்பார் உங்களுக்கு சலாம் சொன்னார், இன்னாருடைய மகன் இன்னார் உங்களுக்கு சலாம் சொன்னார் யா ரசூலல்லாஹ். அந்த ரசூல் நமக்கு வாலைக்கும் அஸ்ஸலாம் என்று பதில் அளிக்கின்றார்கள் என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு பேர் இன்னைக்கு நம்ம ஸலவாத் ஓதுறோம்? எதுவுமே இல்லை. வெள்ளிக்கிழமை என்று சூரத்துல் கஹஃப் ஓதுங்கள், ஒரு வாரம் முழுவதும் உங்களுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும் சொல்லப்பட்டது. நம்ம முன்னோர்கள் வெள்ளிக்கிழமை அதிகாலையில் நீங்க ஹரம் ஷரீஃப்ல பார்க்கலாம், 8 மணி 10 மணிக்கே ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போய் பள்ளியாசல் உட்கார்ந்துருப்பாங்க. அதே மாதிரிதான் வெள்ளிக்கிழமை என்று எல்லாத்துக்கும், ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி. பெண்களுக்கு ஜும்மாவுடைய தொழுகை மட்டும்தான் இல்லை, நமக்கு எப்படி எல்லா சிறப்புகளும் இருக்கிறதோ அதுபோன்று பெண்களுக்கும் எல்லா நன்மைகளும் இருக்கிறது. அவர்களும் தஸ்பீஹ் நஃபில் தொழுகலாம், அவங்களும் துஆ ஓதலாம், அவங்களும் இபாதத்தில் ஈடுபடலாம். அந்த நாள் அந்த நேரம் அப்பேற்பட்ட உன்னதமான நாள், உன்னதமான நேரம். அன்பானவர்களே, அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நாள் ரமதானுடைய மாதத்திலே, அது குறிப்பாக 23வது இரவு வெள்ளிக்கிழமை இரவு தஹஜ்ஜுடைய தொழுகையில் கவனம் செலுத்துங்கள், குர்ஆனை அதிகமாக ஓதுங்கள், நஃபிலான வணக்கங்கள் செய்யுங்கள். வெள்ளிக்கிழமை என்று குறிப்பாக காலையில் எழுந்தவுடன், யா அல்லாஹ் இன்று ஜும்மாவுடைய நாள், நான் சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு போக வேண்டும், என் காரியங்களை மிக லேசான முறையில் நீ முடித்துத்தா என்று நியத்து வைத்து செயல்பட்டு பாருங்கள். அல்லாஹு தஆலா நம்மளுடைய காரியங்களை லேசாக்கி மிக சீக்கிரமாக பள்ளிவாசலுக்கு வர வச்சிருவோம். ஆசை தேட்டம் முதல்ல வரணும், ஒரு பாரமாக எடுத்துக்கொண்டு வரக்கூடாது. அந்த தேட்டம் ஆசை நம்மில் இருக்கும் பொழுது அதற்கான வழிகளை அல்லாஹ் நமக்கு திறப்பான். அன்பானவர்களே, நான் நினைவுபடுத்துவதற்காகத்தான் இதை சொல்கிறேன். சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும், நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும், நமது பொறுப்பு. அதனால வெள்ளிக்கிழமை என்று பள்ளிவாசல் வந்து 12:30 மணிக்கு ஃபுல் ஆயிடணும். நம்ம வாழ்க்கை வெற்றி அடைஞ்சிருவோம், நம்ம ஒட்டுமொத்த சமுதாயமும் சிறப்பாயிடுவோம். அந்த மாதிரி நம்ம பள்ளிவாசலை நிரப்பிய அமல்கள் மூலமாக பிரகாசிக்க செய்தார். ஆனால் 1 மணி 1:10 1:20 வரையிலும் நம்ம பள்ளி கோஷமாக தான் இருக்கு. நான் அவ்வளவு நேரம் வேலையில தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். அதனால நம்ம முன்னேற்றம் என்ன? நிம்மதியற்ற ஒரு நிலை, ஓடி 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 பரக்கத்தில்லாத ஒரு நிலை, புலம்பல், வேறு தெரியப்படாத நோய்கள் பார்க்கிறோமா இல்லையா? இன்னும் கண்டுபிடிக்கப்படல. அந்த டெஸ்ட் கொடுத்திருக்கு, இந்த டெஸ்ட் கொடுத்திருக்கு, இன்னும் வந்து ரிப்போர்ட் வரல. அவருக்கு என்னன்னே தெரியல, அவர் பிரச்சனையும் தீரல. எவ்வளவு பேர் இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனையில் இருக்கிறோம். இது எல்லாவற்றுக்கும் தீர்வு ரப்பின் பக்கம் நெருங்குவதுதான். அதை பற்றி பேசக்கூடிய ஒரே இடம் நம்ம பள்ளிவாசல் தான், வேற எங்கேயும் இதை பற்றி சொல்ல மாட்டாங்க. அதனால அல்லாஹ் நம்ம வாழ்க்கையில் கிடைத்தத மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக கருதி நமது வாழ்க்கையில் இனி வரக்கூடிய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உன்னதமாக அது பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதை இந்த நேரத்திலே உங்கள் எல்லோருக்கும் எனக்கும் நினைவுபடுத்தி கொண்டு எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். வல்ல ரஹ்மான் அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் நமது நலவிற்காக, நம் முன்னேற்றத்திற்காக என்னென்ன விஷயங்களை எல்லாம் நமக்கு சொன்னார்களோ அந்த எல்லா விஷயங்களையும் நமது வாழ்க்கையில் முழுமையாக எடுத்து நடப்பதற்குண்டான நல்ல நசீபை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள்வானாக. நம் குற்றம் குறைகளை எல்லாம் அல்லாஹ் மன்னித்தருள்வானாக. சொர்க்கத்தை நசீபாக்குவானாக. நரகத்தை விட்டு அல்லாஹ் நம் எல்லோரையும் காத்தருள்வானாக. கொடிய நோய்கள், ஆபத்துகள், பலா முசீபத்துகள், திடீர் மரணங்கள், மருத்துவமனை கஷ்டங்கள், சிரமங்கள், செலவுகளிலிருந்து அல்லாஹ் நம்மையும் நம்மளுடைய சந்ததிகள், மனைவி மக்கள் எல்லோரையும் காத்தருள்வானாக.
நம்மில் யாரெல்லாம் உடல்நிலை சரியில்லாமல் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்களோ அவர்களுக்கு பரிபூர்ணமான ஷிஃபாவை கொடுத்தருள்வானாக. நம்முடைய ஹலாலான நாட்டங்கள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவு செய்து தருவானாக. தஹஜ்ஜத்துடைய தொழுகையை முழுமையாக தொழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. லைலத்துல் கத்ருடைய இரவை அடையும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள்வானாக. இந்த ரமதானை போன்று இன்னும் பல ரமதானை நமது வாழ்க்கையில் அடைந்து கடந்த காலங்களை விட இனி வரக்கூடிய காலங்களில் அதிகமான நன்மைகள் செய்வதற்கும் குர்ஆனை ஓதுவதற்கும் கேட்பதற்கும் நின்று வணங்குவதற்கும் அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அதற்கான பூரண உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன் நார். வஸல்லி யா ரப்பி அலன் நபிய்யி முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி அஜ்மஈன். வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலைஹி